வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக் இன்ஜினியரிங் டிஎன்இபி சீரீஸில் வந்து அப்ளைட் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்டிலினியர் அண்ட் கர்லினியர் மோஷன் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பர்ஸில் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த மூவிங் பாடி கேன் பி ஃபவுண்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப், செகண்ட் ஆப்ஷன் ஏரியா அண்டர் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஸ்லோப் ஆஃப் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஓகே, ஸோ முதல்ல ஏரியா அண்ட் ஸ்லோப் பற்றி நீங்கள் கிராஃபிக்கலாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு மெயினாக எஸ்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போது டி/dt ஆஃப் எஸ் இல்லை ds/dtன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ஸோ அப்போ d/dt ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். இல்லை வெலாசிட்டியவே நம்ம என்னென்னு சொல்கிறோம், ds/dt. ஸோ அதையே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா d²s/dt² வந்துடும். ஓகே, ஸோ இப்போது ஜென்ரலாக இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்லோப் அப்படிங்கிறத வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, dy/dxன்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? அதே மாதிரி இப்போ நான் அந்த ஒய்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா v அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன், இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து t அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது v அண்ட் t plotted with respect to y and x respectively அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப் ஆஃப் ஏதோ ஒரு கர்வ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா தட் வில் பி ரெப்ரசன்டட் அஸ் dv/dt. இந்த dv/dt அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சலரேஷன். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம கரெக்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் எதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே மாதிரி கொஸ்டினை வந்து வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஏரியாவில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஏரியா அப்படின்னா நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர்டினேட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போ வெலாசிட்டி இன்டூ டைம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை வேணால் வேறு மாதிரி ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ இதை வேணால் நம்ம ஏரியாங்கிற மாதிரி சொல்லலாம். எப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர்டினேட்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து ஏரியா அப்படிங்கிற டேர்மால் நம்ம சொல்லிடலாம். ஓகே, உங்களுக்கு வெலாசிட்டி அப்படிங்கிறது தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அப்போது வெலாசிட்டி இன்டூ டைம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸை குறிக்கும். ஸோ அப்போது வெலாசிட்டி இன்டூ டைம் கிராஃபில் ஏரியா வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் கவர்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இதை கூட ஒரு கொஷினாக கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் போகலாம். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் கிவ்ஸ் த கான்செப்ட் ஆஃப், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஆப்ஷன் ஏ எனர்ஜி, ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு, ஆப்ஷன் 3 மொமெண்டம் அண்ட் ஆப்ஷன் 4 வந்து இனர்ஷியா. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 4 தான். ஏன் அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா நமக்கு தெரியும், அந்த லாவோட பேரே வந்து பார்த்திங்க அப்படின்னா லா ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் கான்செப்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். எவ்ரிபாடி கண்டினியூஸ் டு மெயின்டைன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன் அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட் டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன். ஸோ இதுதான் லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ அப்போது ஒரு இன்னபிலிட்டி ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் செல்ஃப் இட்ஸ் ஓன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் அப்படிங்கிறது தான் நம்ம லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருந்தால் கண்டினியூஸாக அதே ஸ்டேட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும், ஒரு பாடி மோஷனில் இருந்தால் கண்டினியூஸாக அதே ஸ்டேட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ நம்ம இதை பற்றியும் பார்த்துருந்தோம். வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அப்படிங்கிறதும் இருக்கும், ப்ளஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்துக்கு மேக்னிடியூட் இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, 20 டிகிரி 30 டிகிரி அந்த மாதிரி சொல்ல முடியும், பட் டைரக்ஷன் கிடையாது. சேம் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு மியர் நம்பர் தான். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ஷன் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஸ்கேலர் குவான்டிட்டிஸ். அண்ட் மாஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஜி தான். ஸோ அப்போ அதுவும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகே, இதே வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல முடியும், ஏன்னா வெயிட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அதை நம்ம சொல்லலாம். அடுத்தது மொமெண்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நியூட்டன் செகண்ட் லாவை பேஸ் பண்ணி வரும். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச்னா d/dt, மொமெண்டம்னா மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஓகே, மாஸ் ஓகே ஃபைன் ஸ்கேலார், பட் வெலாசிட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் மொமெண்டமுக்கே உங்களுக்கு டைரக்ஷனும் இருக்குது மேக்னிடியூடும் இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கொஷின் போகலாம். ஸோ ஃபோர்த் கொஷின், எ கப்புள் கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 unlike parallel forces of same magnitude. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
2 like parallel forces of same magnitude. And then third option வந்து பார்த்தீங்கன்னா 2 like parallel forces of different magnitude. And fourth option வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 unlike parallel forces of different magnitude. ஓகே, இங்கே லைக் அன்லைக் வச்சு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் சேம் மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் வச்சு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கப்புள் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 parallel ஃபோர்ஸஸ் இருக்கணும், ஆனால் ரெண்டும் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ இப்போ இது 5 நியூட்டன் அப்படின்னா இதுவும் 5 நியூட்டன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டுக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை வந்து இந்த 2 இதுவும் சேர்ந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கப்பலோட ஆன்சர் கூட நம்ம பார்த்தோம், அந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை இந்த டிஸ்டன்ஸ். சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் அப்படின்னா நம்ம 5 × 2 அப்படின்னு போட்டு கப்பலோட ஆன்சர் 10ன்னு போட்டுட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போடுறதுக்கு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 2 ஃபோர்ஸும் சேம் மேக்னிடியூட் தான் இருக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேம் மேக்னிடியூட் தான். ஸோ அப்போது இந்த தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா? லைக்கா அன்லைக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ லைக் பேரல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஒரே டைரக்ஷன், அன்லைக்னா ஆப்போசிட் டைரக்ஷன். நமக்கு கப்பல் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அன்லைக் தான் தேவைப்படும். ஏன்னா லைக் பேரல் ஃபோர்ஸஸ் போட்டிங்க அப்படின்னா மொத்தமாக இந்த 5 நியூட்டன் வச்சு இந்த பாடி வந்து டோட்டலாக இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுமே தவிர உங்களுக்கு ரொட்டேஷன் காஸ் பண்ணாது. ஸோ அப்போ கப்பல் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 2 unlike parallel forces of same magnitude. ஓகே, ஸோ இந்த லெவல் சிம்பிள் கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து படிங்க. அண்ட் எல்லாமே பேசிக்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். ஸோ லாமிஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், செகண்ட் ஆப்ஷன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், தேர்ட் ஆப்ஷன் கோப்ளேனார் ஃபோர்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன் எனி டைப் ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம லாமிஸ் தியரம் பார்க்கும்போதே ஒரு மெயின் கண்டிஷன் சொல்லியிருந்தோம், 3 ஃபோர்ஸஸ் இருக்கணும். அண்ட் 3க்கு கம்மியாக இருந்தாலோ இல்லை ஜாஸ்தியாக இருந்தாலோ அப்ளை பண்ண முடியாது. அண்ட் கண்டிப்பாக இது எல்லா ஃபோர்ஸஸும் ஒரே பிளேனில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு சிங்கிள் பிளேனில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கணும். ஸோ முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸை எடுத்து பார்த்துட்டிங்கன்னாவே தெரியும், இந்த 3 ஃபோர்ஸஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து வரைஞ்சிருக்கிறது வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு பேப்பருக்கு 2 டைமென்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரே பிளேனில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கிறதுனால நம்ம லாமிஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போது லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கோப்ளேனார் ஃபோர்ஸஸாக இருக்கணுங்கிறது தான் மெயின் திங் நீங்கள் நோட் பண்ணி வைக்க வேண்டியது. சரி, அடுத்த கொஷின் போகலாம். ஸோ the working of a rocket is based on, first option வந்து Newton's first law of motion, second option Newton's second law of motion, third option Newton's third law of motion, and fourth option Newton's first and second laws of motion. ஓகே, ஸோ ராக்கெட்டோட பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான். ஸோ ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கவங்க ஓரளவுக்கு, மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஆன்சர்ஸ் தெரியும். ஸோ மித்தவங்க தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், டு எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி an equal and opposite reaction. ஸோ நீங்கள் ராக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாசல் ஜெட் இருக்கும். ஸோ இந்த கம்பஷன் நடந்து வர அந்த கேஸ் அந்த புகை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாசல் வெளியில் வரும். ஸோ டு திஸ் ஆக்ஷன் ஆப்போசிட்டில் ஒரு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் வந்து ப்ரொப்பல் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் தான் இதோட எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ a body will have 0 acceleration when, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா velocity changes direction, second option force acting on it decreases, third option velocity changes in magnitude, and fourth option வந்து velocity has same magnitude and direction. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல என்னென்னு தெரியும், dv/dt, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ ஜென்ரலாகவே டிஃப்ரென்சியேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போது x is equal to 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ dx/dt ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் என்ன சொல்லுவீங்கன்னா 0 சொல்லுவீங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், 0. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எ பாடி வில் ஹேவ் 0 ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் எப்போ 0 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சலரேஷனுங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணுறோம். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வெலாசிட்டியை. அப்போ வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஆக்சலரேஷன் 0ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ பாருங்கள், வெலாசிட்டி ஹேஸ் சேம் மேக்னிடியூட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கண்டிஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ the area of the shaded portion of the graph in the figure represents,
ஸோ நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஷின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை ஐடியா பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதுக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் சொல்ல முடியும். ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் வந்து வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு ட்ரையாங்கிள் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு, அதை ஹேட்ச் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன், செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட், அண்ட் தேர்ட் ஆப்ஷன் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் டிஸ்டன்ஸ் மூவ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் போன ஃபஸ்ட்டு இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு கொஷின்லேயே நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஸ்லோப் அண்ட் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு கிராஃபிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே வெலாசிட்டி அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏரியான்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ் ஆர்டினேட்டையும் ஒய் ஆர்டினேட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், விச் மீன்ஸ் வெலாசிட்டி இன்டூ டைம். உங்களுக்கு வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு தெரியும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வெலாசிட்டி இன்டூ டைம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ கண்டிப்பாக இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4 டிஸ்டன்ஸ் மூடை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஷேடட் ஏரியா வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பேசிக் டிஃபரன்சியேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கிவன் பை. ஸோ ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து டைமையும் டிஸ்டன்ஸையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க, டைமை வந்து டீன் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx வேர் a அண்ட் b ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து -2av கியூப், அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து 2av ஸ்கொயர், தேர்ட் ஆப்ஷன் -2av ஸ்கொயர், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் 2bv கியூப். ஓகே, ஸோ இந்த v வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி தான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கிட்ட கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டிங்கிற டேர்மே இல்லை. ஓகே, நமக்கு வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ். அப்போ dx/dtங்கிற டேர்ம் வந்தால் தான் நம்ம விஏ உள்ளே கொண்டு வர முடியும். அப்போ தான் நமக்கு எந்த ஆப்ஷனுங்கிறது கரெக்டாக தெரியும். ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் போகலாம், t இஸ் ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் dx. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஒரு டைம் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து டீயை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த சைட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1 வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் d/dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா 2xன்னு சொல்லுவீங்க. இதே டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், நான் எக்ஸையே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆன்சர் என்ன சொல்லுவீங்க, 1. ஸோ அதே மாதிரி நாம் இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் எதை பொறுத்து பண்ண போகிறோம்னா டீயை பொறுத்து பண்ண போகிறோம். அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்ன வந்துடும், 1. ஓகே, ஸோ இந்த ஏ கான்ஸ்டன்ட்டு. ஓகே, இங்கே எக்ஸ் ஸ்கொயருங்கிற டேர்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது d/dt ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக டி ஸ்கொயர் அப்போ 2t போடுவோம். கரெக்டாக அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2xன்னு முதல்ல போட்டுக்க போகிறேன். இதுதான் ஆன்சர்னு நிறுத்திடலாம் எப்போ நான் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், டீயை பொறுத்து. ஸோ அப்போ நம்ம மறுபடியும் இந்த டேர்மை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அப்போ dx/dt வந்துடும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2ax dx/dt ப்ளஸ் அதே மாதிரி இந்த b டேர்ம் கான்ஸ்டன்ட்டு, இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு dx/dt வந்துடும். ஸோ இந்த dx/dtக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வெலாசிட்டிங்கிற டேர்மை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 2axv ப்ளஸ் ஒரு v. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுலேருந்தும் வியை காமனாக எடுக்கிறேன். ஸோ வியை காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2ax ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெலாசிட்டியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போகிறேன், 2ax ப்ளஸ் 1 அப்படின்னு கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் இதை கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு வந்து கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும், வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அகைன். ஓகேவா? ஸோ அப்போ dv/dt தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேர்மை மேலே ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கோங்க, கொண்டு வந்துட்டு அப்புறமா டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ v இஸ் ஈக்குவல் டு என்னென்னு போட்டுக்கலாம்னா 2ax ப்ளஸ் 1 ஹோல் பவர் -1 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா dv/dt பண்ண போகிறேன், அதாவது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக ஒரு சிங்கிள் டேர்ம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணீங்க, இந்த பவர் முதல்ல கீழே கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறமா இதே டேர்ம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, அப்புறம் மேலே இருக்க பவரை 1 குறைச்சிக்கிட்டீங்க. அதே தான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஸோ இந்த -1 முன்னாடி கொண்டு வரேன், 2ax ப்ளஸ் 1 அப்படிங்கிறத போட்டுடுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக என்ன பவர் இருந்தது, -1.
இப்போ இன்னொரு பவர் குறைக்கணும்னா என்ன பண்ணணும், இன்னொரு -1 போடணும். அப்போ -1 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வந்துடும், -2 வந்துடும். ஓகே, இதோட நிறுத்திக்கலாம். எப்போ இங்கெல்லாம் டி இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, நம்ம டி மாதிரி நினச்சிட்டு தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ திருப்பி நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 2a கான்ஸ்டன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, dx/dt வந்துடும். ஓகேவா? அடுத்தது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். ஓகே, இந்த dx/dt தூக்கிட்டு நம்ம என்னென்னு மறுபடியும் போட்டுக்கலாம், v அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்மை வந்து நம்ம அப்படியே கீழே கொண்டு போய் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1 வரும், -2avq. ஸோ இந்த சம் மட்டும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இதிலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ, பை.